ஓவரால் ஸ்பைன் ரிலேட்டடாக வரக்கூடிய தொந்தரவுகள் லைக் நெக் பெயின்னு சொல்கிறோம், பேக் பெயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது வந்துட்டு மசில் வீக்னஸ்னால வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு வரதுண்டுங்க. மசில் வீக்னஸ் அப்படின்னா, அவங்களுடைய மசில் எப்படி இருக்கும்னா, ஒரு இளநீல இருக்கிற வழுக்க மாரிங்க. ரொம்ப டெண்டரா இருக்கும். குழந்தைங்க மசில் மாரி இருக்கும். ஆனா அடல்ட்டு. ஸோ, அப்ப என்ன ஆயிடும்னா, அவங்களுடைய பாடியோடைய வெயிட்டு, அவங்களுடைய மசில் வந்துட்டு தாங்குற அளவுக்கு வந்துட்டு சக்தி இருக்காதுங்க. ஸோ, ஒரு கிரிப்னஸ் இருக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது ஸ்ட்ரெய்ட்டா போய் முதுகு தண்டுவடத்தில போய் பாதிக்குங்க. அப்படி முதுகு தண்டுவடத்தில பாதிக்கிற போது அலைன்மென்ட் வந்துட்டு மாறும். அவங்களால கொஞ்ச நேரம் நேரா நிக்கணும்னா கூட நிக்க முடியாது. என்ன ஆகும்னா, எதனாவது ஒரு சப்போர்ட் வந்துட்டு வேணுன்ற மாரி பார்ப்பாங்க. ஒரு கால்ல பிரஷர் போட்டு நிப்பாங்க. அப்புறம் இன்னொரு கால்ல பிரஷர் போட்டு நிப்பாங்க. இது மாரி பெல்விக் அலைன்மென்ட்ட மாறி மாறி தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப நேரம் அவங்க லேப்டாப் யூஸ் பண்ணா போதும் கழுத்து வலி வந்துருங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்போ வீக்னஸ்னால வரக்கூடிய தொந்தரவுங்க. இப்போ இந்த வீக்னஸ்னால வரக்கூடிய தொந்தரவ நம்ம சரி பண்ணணும்னா, ஓவரால் ஸ்பைன்ல அவங்க ஒரு ஓப்பனிங் குடுத்து, மசில் ஸ்ட்ரெங்தனிங் நம்ம கொண்டு வரணுங்க. நாம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கோப்ரா ஆர்ச்சுங்க. ஓகே, கால கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கிட்டேன். கை 2ம் செஸ்ட் லெவல்ல வச்சிருக்கிறேன். இன்ஹேல் அப், லுக் அப், எக்ஸேல் டவுன். தலைய ஒரு பக்கமா திருப்பி ரெஸ்ட்ல வச்சிருங்க. ஸ்பைன் ஓகே, கழுத்துலேருந்து இடுப்பு வரலையும் இருக்கக்கூடிய மசில் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தனிங் பண்ணி ஓவரால் ஸ்பைன்லேயே ஒரு ஓப்பனிங் வந்துட்டு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒர்க்குங்க.